ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம நெஞ்சு சளி இருமலுக்கு பெஸ்ட்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். உடனடி கொள்ளு ரசம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வித்தின் 5 மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உடனடி கொள்ளு ரசம் செய்யறதுக்கு ஒரு வெறும் வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். இந்த கொள்ளை நல்ல வாசம் வர அளவுக்கு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு ரசத்தை பல விதத்தில் செய்வாங்க. ஒன்று கொள்ளு வேக வச்ச தண்ணியில் செய்வாங்க, இன்னொன்று பச்சை கொள்ளை வச்சு செய்வாங்க. இது எல்லாமே லாங் டைம் ப்ராசஸ், கொஞ்சம் நேரம் அதிகமாகும். ஆனால் இந்த உடனடி கொள்ளு ரசம் வித்தின் 5 மினிட்ஸில் செய்து முடிச்சிடலாம். பாருங்கள், கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, செவந்து வந்திருக்கு லைட்டாக. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்ல கொள்ளு ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு ட்ரை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம வைக்க போகிற ரசத்தோட அளவு ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த புளியை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணி கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க கொள்ளு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் அலசி ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வீட்லயே அரைச்ச ரசம் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் பவுடர் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 6-7 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு பூண்டு போடுறதை விட இது மாதிரி பூண்டு தட்டி போடும்போது ரசத்துக்கு ரொம்ப நல்ல வாசம் இருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு ரசம் நெஞ்சு சளிக்கும் இருமலுக்கும் ரொம்ப பெஸ்ட்டான மருந்துங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த கொள்ளு ரசத்தை டெய்லி 2 வேளை குடிச்சு வந்தாவே போதும். சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் டெய்லியுமே வெயிட் லாஸ்க்காக இந்த கொள்ளு ரசம் சாப்பிடணும்னு நினச்சா ரசம் பவுடர் அரைக்கும் போதே கூடவே கொஞ்சமாக இது மாதிரி கொள்ளையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. அது மாதிரி ரசம் பவுடரோடு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ரசம் வைக்கிறதுக்கு. நம்ம நார்மல் ப்ராசஸ் தான். கடுகெல்லாம் நல்லா வெடிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் மிக்ஸை உள்ளே ஊற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரசம் ஒரு கொதி வந்து லைட்டாக நுரக்கட்டினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான இன்ஸ்டன்ட் கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எஃபெக்டிவான மருந்துங்க சளி இருமலுக்கு இது. உங்ககிட்ட ஒரு வேளை ரசம் பவுடர் இல்லைன்னா மிளகு, தனியா, ஜீரகம், கூடவே 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் கொள்ளு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் கொள்ளு ரசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துலையும் ஊற்றி சாப்பிடலாம், வெறுமனே டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம் சுவைக்கலாம்.